உட்காந்தா கொஞ்சம் அப்படியே படிக்கலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஸ்வின் பாக்யராஜ். சமீபத்தில் என்னுடைய தொகுப்பு நூல் வந்து வெளியாகிருக்கு. புதிய காற்று தற்கால சிறுகதைகள்னு சொல்லிட்டு நாதன் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. கலப்பை பதிப்பகத்தில் இப்படி ஒரு நூல் அறிமுக கூட்டத்துக்கு வந்து என்னை அழைத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல கலப்பை பதிப்பகத்துக்கு வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திக் பிரகாசத்தோடைய கதையை வந்து நான் வாசித்தது வந்து என்னுடைய தொகுப்புக்காக தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாசிச்சிருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப மீச்சரியல் கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கதையை வந்து நான் தேர்வு பண்ணேன். சமீபத்தில் வந்து 2025 நடந்த புத்தக கண்காட்சியில் 2 சிறுகதை தொகுப்புகள் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை தொகுப்பு. ஒரு வாசகனாக என்னை ரொம்ப பாதித்த தொகுப்பு. ஒரு தொகுப்பு வந்து செந்தில் ஜெகநாதனுடைய அநாகதநாதம். 2வது வந்து கார்த்தி எழுதின மீச்சிரல் ஏரல் அப்படிங்கிற தொகுப்பு. இந்த புத்தக அறிமுகத்துக்காக கார்த்திக்குடைய அனைத்து கதைகளையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. சமீப காலமாக வந்து ஒரு 20 நாட்களாக வந்து அவருடைய கதைகளை வந்து தொடர்ந்து படிச்சுட்ருக்கேன். தேநீர் பதிப்பகம் வந்து இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. கார்த்திக் வந்து பல இணைய இதழ்களில் சிற்றிதழ்களில் எழுதின எல்லா கதைகளையும் தொகுத்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு தொகுப்பு படிக்கிறப்ப எழுத்து பிழை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எழுத்து பிழை இல்லாமல் இந்த தொகுப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தேநீர் பதிப்பதுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா ரொம்ப விறுவிறுப்பாக படிக்கிறதுக்கு இருந்துச்சு. 2வது வந்து டால்ஸ்டாயுடைய ஒரு வரியோடு இந்த புத்தகம் வந்து ஆரம்பிக்குது. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பார்க்குறக்கு ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க. துயரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அவர்களுக்கே ஒரு துயரத்தில் வந்து துன்பப்படுறாங்க அப்படின்ற அந்த வரியோடு வந்து இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. பல்வேறு இணைய இதழ்கள் கதைகள் வந்திருந்தாலுமே வந்து தொகுப்பாக வந்து பல கதைகளில் கதாபாத்திரங்களுடைய துயரங்களை வந்து அவர் கதையாக்கி இருக்கிறாரு. முதல் கதை வந்து மீச்சிரையல். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரன்கிற அந்த கேரக்டரு அது நான் புதிய காற்று தொகுப்புக்காக படித்தப்பே வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிருந்துச்சு. ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கிற கதைகள் எல்லாமே வந்து ஒரு வடிவ அடக்கத்தோடு இருக்குது. உள்ளடக்கமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சிறுகதைக்குண்டான அந்த கூறுகளுடைய அளவான கதாபாத்திரங்கள், அந்த சம்பவங்களுடைய மெயினாக வந்து உணர்வுகளை வந்து ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கதையாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் இந்த தொகுப்பு வந்து படித்து நம்ம வந்து உணரக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது. அதுதான் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மீச்சிரல் இருளில் வந்து 2 காதலர்கள், காதலன் காதலி, பிரபாகரனுடைய காதலி கலையால் 2 பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரு அலுவலகத்தில். அந்த கலையே வந்து அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருக்குது. காரணம் வந்து அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். வந்து குழந்தை வேணான்னு சொல்லுவான். இவன் வந்து சரி குழந்தைய தள்ளி வச்சுக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சோம் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக குழந்தைய வேணான்னு சொல்கிறானே அப்படிங்கிறது வந்து இவளுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் 2 பேரும் வந்து காதலை தெரிவிச்சிக்க மாட்டாங்க. பட் அவங்க காதலர்களாகவே இருப்பாங்க. படத்துக்கு போகிறது, அப்புறம் வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து பகிர்ந்துக்கிறது. குறிப்பாக வந்து அவன் நினைக்கிறது எதுவுமே வந்து நடக்காது. அவன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருப்பான். இலக்கிய வாசிப்பு வந்து ரொம்ப பண்படுத்தியிருக்கும். பல விஷயங்களை வந்து அலுவலகத்தில் இவன் சஃபர் ஆகக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே வந்து இவன் தான் வந்து ஒரு ஆறுதலாக இருப்பான். குறிப்பாக அந்த சச்சினை பற்றின ஒரு வரி வருது. நான் இவ்வளோ 25 வருஷமாக சச்சின் விளாட்றாரு, அதுக்காக அவருக்கு கீப்பிங் வந்து புதுசு தானே அப்படின்ற மாதிரி அந்த ஊமையெல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தார். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் வந்து அவன் வந்து ரொம்ப பெரிய ஆளாயிரும். அவனுடைய வேலையில் வந்து கவனம் செலுத்துவான். கதை வெளியாகும். ஒரு மூத்த எழுத்தாளர் வந்து ஒரு விமர்சனம் எழுதியிருப்பார். அந்த விமர்சனத்தெல்லாம் வந்து இவங்களுக்கு பாராட்டி அவனுக்கு பேர் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். அவள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவள் வந்து தன்னை பாராட்டணுன்னு நினைப்பா. அவன் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாமே வந்து அவன் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்து அந்த சம்பவத்தை வந்து கடந்து போவான். ஒரு கட்டத்தில் வந்து 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க குழந்தைய பற்றி. அவள் குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னோடனே வந்து அவங்களுடைய பிரிவு வந்து ஆரம்பிச்சிடும். கடைசியில் அவன் பிரிஞ்சு போயிடுவான். அவன் அந்த மலை தூரிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அவனுடைய நினைவாக அவன் கூட இருந்த நாட்கள் எல்லாமே வந்து அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த மலை தூரல் நின்று முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒதுங்குறப்ப அவள் கை கடியாரத்தை பார்க்குறப்ப பிரபாகரனின் படைப்புலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், இலக்கிய கூட்டம் நடக்க போகிறதாகவும் அந்த கதை வந்து ரொம்ப முடியும். அந்த கதை இந்த தொகுப்பில் தலைப்பு கதையான மீச்சிரையர்கள் ரொம்ப முக்கியமான கதை. 2வது கதை வந்து சாம்பல் நினைவுகள்.
அது வந்து கதை சொல்லியே கதையை சொல்கிற மாதிரி போகுது. சங்கர் அப்படிங்கிற நண்பன் இறந்துட்டான்ற செய்தி கேட்ட உடனே கதை சொல்லி ட்ரெயினில் கிளம்பி போகிறப்ப தன்னுடைய நண்பனை பற்றின நினைவுகள் வந்து அந்த மெமரியை கிளறி விடுற மாதிரி இருக்குது. அவனுடைய வீட்டுக்கு போனது, அவங்க அப்பா குடிகாரராக இருந்தது, அப்புறம் அந்த பூ வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய இடங்களில் வந்து நண்பனோடு இருந்தது, அப்புறம் பள்ளிக்கூட நினைவுகள், அதில் அந்த மிட்டாய் வாங்கி சாப்பிட்டது, அதுக்கப்புறம் வந்து அங்கே நடந்த பசங்கள் கூட நடந்த அந்த சண்டைகள், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப வந்து அந்த சட்டை கிழிஞ்சு போயிடும், அதுக்காக ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் வந்து சட்டை வாங்கி தந்திருப்பான், அதை பற்றின நினைவுகள், அப்படி எல்லாத்தையுமே நினச்சிட்டே போவான். இப்போ கதை சொல்லிக்கு வந்து ஒரு காதல் பிரச்சனை இருக்கும். இப்போ அவன் ஏன் இறந்துட்டான் அப்படிங்கிறதுல வந்து ஏதோ ஜாதி பிரச்சனைன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய நண்பன் ஃபோனில் சொல்லுவான். அதுக்குமே இவனுடைய ஒரு நினைவுகள் வந்து கதையில் போகும். இவனுக்கு ஒரு காதல் இருந்திருக்கும் இப்போ சங்கருடைய ஃப்ரெண்டுக்கு. அதெல்லாம் வந்து அவன் அவ்வளோ தூரம் வந்து மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணி போவான். இவனாக இறந்துருக்கிறான் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். கடைசியில் போகிறப்ப வந்து இப்படி நினச்சிட்டு போகிறப்ப அந்த கூட்டத்தை தாண்டி உள்ள அந்த பிணம் கிடத்தப்பட்ட நண்பனுடைய பிணம் கிடத்தப்பட்ட வீட்டுக்குள்ளே போகிறத விட அவனுடைய முகத்தை பார்க்குறதோட அந்த கதை வந்து முடியுது. இப்போ கூட அந்த முகம் வந்து எங்கள் பள்ளி நாட்களில் இருந்த அந்த பாலிய காலத்தில் இருந்த முகம் மாதிரியே தான் இருக்குது அப்படிங்கிறதோட அந்த கதை வந்து முடியுது. ரெண்டாவது வந்து இருள் தின்னும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3வது கதை ஒன்று இருக்குது. அந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை. பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த சிறு வயதில் நடக்கக்கூடிய அந்த பாலியல் சீண்டல்கள், அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் கூட சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி ஒரு தாய் வந்து தன்னுடைய மகள் வந்து தன்னுடைய தாயை வந்து நினைவு கூற மாதிரியான ஒரு கதைகள், ஒரு துயரம் நிறைந்த கதைகள். அவங்க அப்பாவை வந்து ரொம்ப டீஃபாக வந்து லவ் பண்ணுவான். ஏன்னா சிறு வயதில் வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப தன்னோட பள்ளி ஆசிரியர் மூலமாக வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதை வந்து அவள் மறக்கவே மாட்டாள். அடுத்ததான் வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஒரு பொருளெல்லாம் வாங்க போகிறதுக்காக வந்து அவள் போவாள். அப்போ வந்து இவளுடைய மாரை வந்து பக்கத்து வீட்டில் ரவின்னு ஒருத்தன் இருந்து இது பண்ணிடுவான், அமைக்கிடுவான். அது வந்து அவளை ரொம்ப பாதிச்சிருக்கும். இந்த 2 விஷயங்கள்லேருந்து அவளால் வந்து வெளியில் வரவே முடியாது. அந்த டைமில் வந்து அவங்க அப்பாவுடைய அறிமுகம் கிடைக்கும். அவள் படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருப்பார். இப்போ அப்பா வந்து இறந்துருவார். இப்போ தனக்கு ஒரு ஆன்மா இல்லையே அப்படிங்கிற ஒரு துயரத்தோடு வந்து அந்த தாய் வந்து இருப்பாள். கடைசியில் வந்து இந்த விஷயமே வந்து அவங்க அப்பா இறந்து போகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து மகளுக்கு வந்து தெரிய வரும். அப்பா இறந்ததுக்கப்புறமே வந்து அப்பா ஃபோட்டோ முன்னாடி அவள் வந்து தன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையுமே களைஞ்சிட்டு, இந்த மாதிரி எனக்கு 2வது படிக்கிறப்பையும் 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்பையும் அந்த நடந்த 2 சம்பவம், அந்த கேரக்டர்கள் 2 பேருமே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அவன் மனசுக்குள்ள இருந்த ஒரு துயரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த கதை முடியுது. இதை வந்து மகள் பார்க்குறா. இப்போ அம்மா இறந்துருந்தா வந்து எவ்வளோ தேவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து சொல்லுது. இதுவுமே இந்த தொகுப்பில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கதை. அடுத்ததாக வந்து பெருவன சருகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அந்த கதை வழக்கமான கண்டென்ட்டில் எழுதியிருந்தாலுமே கடைசியில் ஒரு சில சம்பவங்கள்னால அந்த கதை ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அந்த ராணின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அது ரொம்ப சூப்பரான கதை. ஆயா, அவங்களுடைய ஆயா கூட வந்து அம்மா அப்பா இருந்தாலுமே அந்த பாட்டிகிட்ட வளரக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 7ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணு. அவளை வந்து கக்கூஸ்காரியுடைய பேத்தின்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணுவாங்க. ராணி கீனி கக்கூஸ்காரி அந்த மாதிரி வந்து கிண்டல் பண்ணுவாங்க பசங்க. வேறு வேலைக்கு வெளியில் போகிறோம்னாலும் கக்கூஸ் கழுவை வந்து பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி இடத்தெல்லாம் போகிறப்பெல்லாம் வந்து அங்கே இருக்கிற செட்டியார் வீடுகள், அந்த கோனார் வீடுகள் அவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து கக்கூஸ் இவ்வளோ க்ளீனாக இல்லை, நீ க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டு சாப்பிட போ அப்படின்ற மாதிரியான அந்த துன்புறுத்துகள் வந்து எல்லாமே வந்து இருக்கும். வீடியோடாக போயிட்டு வந்து அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு அந்த குப்பையை வந்து இது பண்ணுவாங்க, டிஸ்பேச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து இவளுக்கு வந்து இந்த அரையாண்டு தேர்வு, அந்த பரீட்சை தேர்வுகள் எல்லாமே வந்து வெளியாகிருக்கும். அந்த பேப்பர் கொடுக்குற சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ வந்து அந்த பாட்டி வந்து இறந்துருப்பாள். அந்த பாட்டி வந்து இறந்துருக்கிறப்ப வந்து இவன் வந்து அன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவத்தை அந்த ஃபோட்டோ, பாட்டியோட ஃபோட்டோ முன்னாடி நினைவு கூற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலான கதைகள் வந்து எல்லாமே வந்து கேரக்டர் வந்து தன்னுடைய துயரங்களை வந்து ஒரு நினைவு கூற மாதிரியா, நினச்சி பார்க்குற மாதிரியான சம்பவங்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அந்த ராணிக்கு என்ன நடக்கும்னா, அவளுக்கு வந்து ஒரு தேர்வில் வந்து அவள் எப்படின்னா தன்னுடைய சுயத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டான். பெரும்பாலும் அவளுக்கு வந்து ஃபெயில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த 35 மார்க்கு பார்டர்கிட்ட வருவாள்.
சில நேரம் வந்து கூட மார்க் போட்டிருப்பாங்க, சில நேரம் போட மாட்டாங்க. ஆனால் அதுக்காக பெருசாக அலட்டிக்க மாட்டா. கூட போட்டிருந்தா கூட அவள் வந்து அதை எண்ணி பார்க்கக்கூடாது, திரும்பி கவுண்ட் பண்ணுவாள். இது வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறத வந்து எண்ணி பார்ப்பா. இப்போ வந்து அந்த பள்ளிக்கூடத்துடைய கிளாஸில் வந்து பேப்பர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆசிரியர்கள் கொடுக்குறப்ப வந்து ஒரு பெண் வந்து அந்த வழக்கமாக ஆசிரியர் வந்தாலே மாணவர்கள் வந்து மதிப்பெண் குறைவினாலே வந்து ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தில் வந்து உள்ளே ஒரு பெண் வந்து கழிஞ்சிருவா. இவ கழிஞ்ச உடனே வந்து பார்த்தா எல்லாரும் வந்து ராணியை விட்டுட்டு வெளில போயிடுவாங்க. ராணிக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அந்த வாடையோட அந்த துர்நாற்றத்தோட வந்து தன்னை மட்டும் விட்டுட்டு எல்லாம் போகிறாங்களே, தன்னை கார்னர் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஆசிரியர் வந்து சொல்லுவார், நீ க்ளீன் பண்ணு அப்படின்ற. வேறு யாரோ உள்ள பண்ணி வச்சதுக்கு வந்து தன்னை க்ளீன் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஆசிரியர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து இன்றைக்கி பெரும்பாலும் கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் நடக்குது. நம்ம அதெல்லாம் கடந்தான் வந்திருப்போம். அதான் வந்து கார்த்தி கதையாக்கியிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான கதை, ராணிங்கிற கதை. இப்போ அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க. அந்த மரத்தடிக்கு போயிட்டு வெளில உட்காந்து அந்த பேப்பர்லாம் கொடுப்பாங்க. இவ போயிட்டு வாளி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாள். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கழிஞ்சு வச்ச பொண்ணு வெளில போயிடுவாள். அவள் போயிட்டு அவள் தன்னை ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து மரத்தடியில் உட்காந்துருவா. இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இவ மரத்தடிக்கு போகிறப்ப பேப்பர் கொடுத்துருப்பாங்க, இவருடைய பேப்பர். அப்புறம் வேறு ஆசிரியர் வந்துடுவார். பேப்பர் வாங்கி பார்க்குறப்ப 34+1 அப்படின்னு சொல்லிட்டு இவளை பாஸ் பண்ணி விட்ருப்பாங்க. பாஸ் பண்ணோன்னே இப்போ தான் அவளுக்கு வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறப்ப சொல்கிற அவமானத்தை விட ஜஸ்ட் போனால் போகுது அப்படின்னு பாஸ் போட்டுருப்பார் ஆசிரியர். அதுதான் வந்து அவளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். பசங்க எல்லாமே அவள் டேமேஜ் பண்ணவளை விட்டுட்டு இவளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, ராணி கக்குஸ்காரி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அவளுக்கு ரொம்ப மனசை வந்து ரொம்ப பாதிக்கும். அடுத்த கதை வந்து சென்னையில் பால்துறைன்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான கதை. பெரும்பாலும் கிராமங்களில் வந்து பெண்கள் வந்து கணவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது எல்லா வீடுகள்லையும் நடக்கக்கூடியது, பெரும்பாலும் எல்லா வீடுகளும் நடக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கி நிறைய பெண்கள் படித்து இண்டிபெண்ட்டாக வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த கதை வந்து இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்கு உண்டான விஷயங்களை வந்து சொல்லுது. அது மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு மகன் சென்னைக்கு வேலை தேடி வர்றது, இங்கே கஷ்டப்படுறது, அதோடைய அந்த கதை ஆரம்பிக்குது. ஒரு டீ ஷாப்பில் தான் கதை ஆரம்பிக்குது. கதை சொல்லி அந்த கேரக்டரை சந்திக்கிறாங்க, அந்த பால்துறையை சந்திக்கிறப்ப இப்போ பால்துறையுடைய அவனுடைய கடந்த காலம் வந்து கதையில் வந்து சொல்லப்படுது. கடந்த காலம் சொல்கிறப்ப அவங்க அப்பா வந்து ரொம்ப மோசமான ஆளாக இருப்பார், குடிகாரனாக இருப்பார். அப்புறம் மனைவி அடிக்கக்கூடிய ஆளாக, மனைவிட்டேருந்து காசு வாங்கிட்டு போயிட்டு குடிக்கக்கூடிய ஆளாக, ரொம்ப ஒரு கெட்ட சகவாசம் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பார். ஒரு மனிதனாகவே வந்து இருக்க மாட்டார். இப்போ வந்து இவன் கூட நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ரோலில் வந்து அவங்களுடைய அம்மா வந்து இருப்பாங்க. இப்போ கடைசியில் குழந்தை எல்லாமே பிறந்துடும். இவன் அப்படி இருந்துமே வந்து அவளை வந்து ரொம்ப அடிக்கிறது, துன்புறுத்துறது எல்லாமே வந்து செய்வான். இவனுக்கு வந்து ஒரு பெரிய கோவம் வரும் அவங்க அப்பா மேலே. அவங்க அப்பாவே பிடிக்காது. அதனால தான் வந்து அவன் அங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்றக்காக சென்னைக்கு வேலை தேடி வந்தால் வேறு ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சென்னைக்கு வருவான். இப்போ ஒரு கட்டத்தில் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறப்ப அவங்க அம்மாவுடைய மரணத்தை வந்து சொல்கிறாரு. அதுதான் வந்து இந்த கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் கணவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் வந்து தற்கொலை பண்ணிக்கூடிய பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதுவும் அன்றைக்கே அந்த சம்பவம் நடக்கிறப்ப அவங்க அம்மா வந்து எலி மருந்து சாப்பிட்டு படுத்திருப்பா. அது வந்து இப்போ இவருக்கு தெரியவே தெரியாது. கடைசியில் எந்திரிச்சு பார்க்குறப்ப காலையில் வேஞ்சிருவான். அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க, வேறு வழியே இருக்காது. அப்புறம் வந்து இவன் சென்னைக்கு வந்துடுவான். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப பிளாட்பாரத்தில் இருந்துட்டு அப்புறம் ஏதாவது வேலை கொடுங்க, ஏதாவது டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற ஒரு ரேஞ்சுக்கு தான் இருப்பார். அதுக்கப்புறம் இவனுக்கு தன்னோட அந்த டீ கடையில் அறிமுகமான நண்பர் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு டீ பாய் வேலை வந்து வாங்கி வச்சுருப்பார். ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து பிளாட்பாரத்தில் தங்கியிருந்த அந்த அக்காட்ட கேட்பார், அந்த டீ கடைக்காரர் அந்த அக்காட்டெல்லாம் கேட்பார். பிளாட்பாரத்தில் தங்கியிருந்தவங்க எல்லாத்தையுமே வந்து சந்தேக கேஸில் வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிடுவாங்க. சந்தேக கேஸில் போலீஸ் கைது பண்ணிட்டு போனான்றவுடனே இவனுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த கதை வந்து நான் இங்கே சென்னையில் வந்து ஒரு 5 வருஷம் மேன்ஷனில் தான் இருந்தேன். இப்போ தான் ஓரளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். இந்த கதை பல சம்பவங்களை வந்து நினைவூட்டக்கூடியதாக வந்து இருக்குது. பெரும்பாலும் சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆட்களுடைய அந்த வழியை வந்து எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய கேரக்டருக்கு பிரபாகரன், அப்புறம் சங்கர் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் பேர் தான் வச்சுருக்கிறாரு. அப்புறம் எல்லா கதையிலையுமே வந்து மலை ரொம்ப முக்கிய ரோல் பண்ணுது.
அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அவருடைய முன்னுரையிலையும் மழை இருக்குது. கதை ஆரம்பிக்கிறப்ப மழை வருது, கதையுடைய ஒரு பார்டர் லைனில் வர்றப்போ மழை பெய்யுது, கதையை முடிக்கிறப்பையும் மழையோடையே முடிக்கிறாரு. இப்போ எழுத்து பிழை இல்லை, அது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அடுத்த இந்த ஒட்டுமொத்த தொகுப்புலேயே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச கதை வந்து 2 கதைகள் தான். அந்த 2 கதையை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு கதை வந்து ஆனந்தியின் 2 கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இன்னொரு கதை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது வந்து ஒரு ஆணவ கொலை பற்றின ஒரு கதை. தமிழ்மாறன், அவனுடைய பையன், இவங்க 2 பேரை சுற்றின ஒரு கதை, அவங்கள பற்றின ஒரு கதை. தமிழ்மாறன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து பேருந்தில் தன்னுடைய ஊருக்கு பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தனக்கு நடந்த விஷயங்களை வந்து நினைவு கூறிட்டு வர்ற மாதிரியே கதை போகுது. அவர் வந்து ஒரு பெரியாரிய அம்பேத்கரிய ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய ஆள், ஜாதி மதத்துக்கு எதிரான ஒரு ஆளாக இருக்கார். அவருக்கு ஒரு காதல் திருமணம் நடந்திருக்குது, மங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட, ஒரு தைரியமான ஒரு பொண்ணு. அவங்களுக்குமே அந்த ஜாதிய பிரச்சனையோடைய தான் அவங்க திருமணமும் நடந்திருக்குது. இப்போ பையன் வந்து சிந்தனை செல்வன் வந்து அவனுக்கு ஒரு 23 வயசு 25 வயசு நடந்துடும். இவருக்கு அங்கே வந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து வரும். அந்த இடைத்தேர்தலில் வந்து இவர் சுயேட்சையாக வந்து அங்கே நிற்பார். இப்போ அந்த தெரு பக்கம் வந்து இவங்க ஓட்டு கேட்டு போக முடியாது. ஓட்டு கேட்டு போகாமல், ஏன்னா வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் திட்டமிட்டு வந்து தமிழ்மாறன் வந்து தோக்கடிக்கப்படுவார். சில ஜாதிய சூழ்ச்சி செய்யக்கூடிய ஆட்களால் வந்து திட்டமிட்டு தமிழ்மாறன் தோற்கிறாரு. இந்த சம்பவம் வந்து மயனுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப ஒரு உடஞ்சி போயிடுறாரு. அப்பா வந்து எலெக்ஷனில் அப்பா இவ்வளோ நல்லது பண்ணி தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கான். சேர்ந்து இதே சமயத்தில் அவனுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அவனுக்கும் ஒரு காதல் இருக்குது. அந்த காதலை வந்து அவன் அப்பாட்ட வந்து அவன் தெரியப்படுத்தலை. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே வந்து சரி இதை நம்ம சாஃப்டாக டீல் பண்ணலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்கிறதுக்குள்ளேயுமே வந்து மகனை காதலிக்கக்கூடிய பொண்ணு வந்து ரொம்ப துணிச்சலாக முடிவெடுத்துருவான், நம்மளை பிரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கே வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பொண்ணோட வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க. வந்து தமிழ்மாறனுடைய பையனை வந்து வெட்டி கொன்றுவாங்க. அவங்க அப்பாவுடைய மடியிலேயே வந்து வெட்டி கொன்றுவாங்க. அந்த பொண்ணை வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. இழுத்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு கேஸை ஜோடித்து தமிழ்மாறன் தான் தன்னுடைய பையனை வந்து கொலை பண்ணிட்டாரு, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணனால ஒரு ஆவண கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கேஸ் ஃபைல் பண்ணி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த பொண்ணுமே வந்து சாட்சி சொல்ல வச்சுருவாங்க, பொய் சாட்சி சொல்ல வச்சுருவாங்க. இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து இந்த அம்பேத்கர் அந்த படிப்பகம் அதெல்லாம் வந்து நாங்கள் டேமேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டி அவங்களுக்கு சாதகமாக வந்து பேச வச்சுருவாங்க. போலீஸ் கைது பண்ணிடுவோம். இவ்வளோ எவ்வளோ சொல்லியும் இந்த சூழ்ச்சியில் வந்து தமிழ்மாறன் மாட்டிப்பார். அவங்க தோழர்கள் எல்லாமே வந்து இந்த கேஸை போராடி இது பண்ணுவாங்க. கடைசியில் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் உள்ள ஜெயிலில் இருப்பார். அப்புறம் நன்னடத்தை காரணமாக வந்து அவங்களுடைய தோழர்கள் வழிகாட்டுதலோடு அவர் வந்து ரிலீஸ் ஆகிடுவார். இது வந்து இன்றைக்கி சொசைட்டியில் வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பெரும்பாலும் இதை கையில் எடுத்து யாரும் கதை எழுத மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதை கார்த்தி ரொம்ப தைரியமாக செஞ்சுருக்கிறாரு. அதுவும் விடுதலை மாதிரியான படங்கள் வந்த இந்த சமயத்தில் வந்து தோழர்கள்ங்கிற வார்த்தையை வந்து ஒரு கதையில் பார்க்குறப்ப அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கமாக இருக்கிறாங்க. அந்த கதை ரொம்ப முக்கியம். அப்புறம் உணர்வுபூர்வமாக ரொம்ப சென்சிட்டிவாக எழுதின கதைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அந்த பவித்ராவின் ஆனந்தியின் 2 கோடுகள், அந்த கதை தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அந்த புத்தகம் எடுத்தவுடனே வந்து நான் ஃபஸ்ட்டு படித்த கதையும் அதுதான். ஏன்னா மீச்சர் முன்னாடியே படிச்சிருந்தேன், அதனால் அந்த கதையை படித்தேன், ஆனந்தியின் 2 கோடுகள் அப்படின்ட்டு. வாசக இடைவெளின்னு சொல்லுவாங்க. எழுத்தாளனே எல்லாத்தையும் சொல்லாமல் கொஞ்சமாக சொல்லி மிச்சத்தை வந்து வாசகனை வந்து ஊகிக்க வைக்கிறது. ஏன்னா சிறுகதைக்கு வர்றதோடைய நோக்கமே வந்து அதுதான். அது வந்து பெரும்பாலும் எல்லா கதைகளுமே இருக்குது. அந்த வகையில் கார்த்தி ஜெயிச்சிருக்கான்னு தான் சொல்ல முடியும். சிறுகதையை அவர் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மொழி லாங்குவேஜுமே நல்லா இருக்குது. நான் நிறையா வாட்சி காட்டணும்னு நினச்சேன், நிறையா அடிக்கோடிட்டு இருந்தேன். அந்த காதலை பற்றி வரக்கூடிய அந்த சென்டென்ஸு அந்த மாதிரி. இந்த ஆனந்தியின் 2 கோடுகளில் வந்து அவளுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும், குழந்த இருக்கும். செகண்டாக வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவா. இப்போ வந்து அந்த குழந்தை வேணாம் அப்படிங்கிறது தான் அவளுடைய உளச்சிக்கல். ஆனால் ஏன் அப்படிங்கிறது வந்து கதையில் அவர் சொல்லவே இல்லை, அவர் விட்டுட்டார். குழந்தை வேணாம், ஏன்னா இப்போ தான் 1.5 வருஷம் தான் ஆயிருக்குது ஒரு குழந்தை பிறந்து, அதுக்குள்ளே இன்னொரு குழந்தை வேணாமே அப்படிங்கிற அந்த மனநிலை தான் அவளுக்கு சைக்காலஜிக்கலாக இருக்கும்.
இதை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவா. அவங்க அம்மா வந்து, உங்கள் அக்கா பார்த்தியா குழந்தை இல்லாமல் இருக்க, மேரேஜ் ஆகி, ஆனால் நீ வந்து இருக்கிற குழந்தை உண்டாகி இருக்குது, நீ அந்த குழந்தைய வேணாங்கிற, கலாச்சிடலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மென்டாலிட்டி என்னவோ, அவங்க அம்மாவோட மென்டாலிட்டி என்னவோ அதுலேருந்து தான் பேசுவாங்க. ஏன்னா இந்த உறவு சிக்கல்களை கூட சிக்கிக்கிட்டால் நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்ற ஒரு ஒரு சென்டென்ஸை வந்து எழுதியிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்து கணவன்கிட்ட உடனே மெசேஜ் பண்ணுவான். மெசேஜ் பண்ணிவிட்டு, அவன் பேர் ராஜா, அவன் வந்து வேகமாக வருவான். வந்துட்டால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லா கணவருக்கும் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா சந்தோஷம் தானே, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவனுமே வந்து இது சந்தோஷம் தானே, ஏன் வந்து ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப, இல்லை இப்போதைக்கு வேணான்னு நினைக்கிறேன், அன்றைக்கே வந்து உன்னை வந்து இது பண்ணிக்க சொன்னேன், நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து போகும். அப்புறம் கொஞ்சம் சண்டே ஆயிரும். இவன் வந்து ரொம்ப சஃபர் ஆகி நொந்து போய் அந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கணும், நம்ம உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆத்மா இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங்கில் வந்து இருப்பாள். இப்போ இவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிரபாகரன் சொல்லிட்டு ஒருத்தன் நண்பனாக இருப்பான். கிட்டத்தட்ட காதல் தான், இவங்க 2 பேருக்குள்ளேயுமே அது காதல் வந்து இருந்திருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, ஒரு மேரேஜ் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ ராஜா அந்த பையனை வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் தான் பழக்கம். அவங்க லவ் மேரேஜ் பண்ணுறப்ப கூட வீட்டில் கேட்குறப்ப யார் பிரபாவா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு நெருங்கும். அவனுமே வந்து அவள் எப்போ சொல்லுவா அப்படின்ற ஒரு வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் ராஜாங்கிற அந்த கேரக்டரை வந்து ஆனதியை காதலிச்சிட்டதுனால பிரபாவோட ஒன்று சேர முடியாமல் ஆயிரும். ஆனால் அவனை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாள். அவன் போடக்கூடிய அந்த கவிதைக்கெல்லாம் வந்து லைக் பண்ணிக்கிட்டு எல்லாமே இருப்பாள். இப்போ இயல்பாகவே வந்து அவனுடைய நம்பருக்கு கால் பண்ணிடுவான். ஏன்னா அவங்க அம்மாவும் அவளை புரிஞ்சுக்கல, கணவனும் புரிஞ்சுக்கல. அப்படின்னோடனே ஃபோன் பண்ணதுக்கப்புறம் பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் மனசு அப்படியே குளிர்ந்துடும். அது ஊமையாக அந்த மழை பெஞ்சிட்ருக்குது, வெளியில் அந்த துணியெல்லாம் காய போட்டிருக்கிறாங்க. அதை துணியை ஒரு உள்ளே எடுத்துகிட்டு வர்றா, இன்னும் கொஞ்சம் நனைஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த மனநிலையோட அந்த கதை முடியுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கதை. கடைசி அந்த ஒரு கதை வந்து எல்லாருக்குமே வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கும். அது மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய பெரிய கனவு அதுவாக தான் இருக்கும். வாசுதேவன் கேர் ஆஃப் அட்ரஸ் பாலினியப்பா காலனி, அதுவுமே வந்து தந்தை ஒரு வீடு கட்ட நினைக்கிறாரு, அவர் இறந்து போயிட்டார். அவருடைய பையனும் பொண்ணும் அந்த இறந்த தந்தையை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. வீடு கட்டிட்டாரே, அதில் வந்து அவர் ஒரு நாள் கூட உள்ளே வாழலையே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் பாடியை அவங்க வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி பையன் அந்த பணத்தோடு தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி ஒரு கதை. அது பயங்கர துயரமான ஒரு கதை தான். இந்த கதையில் வரக்கூடிய அப்பா ரொம்ப நல்ல அப்பாவாக இருக்கார். இப்படி பல்வேறுபட்ட கதைகளில் வந்து பல்வேறு கதாபாத்திரங்கள் அவங்களுக்கே உரிய வகையில் வந்து துயரத்தோடு இருக்கிற விஷயத்த வந்து கார்த்தி பதிவு பண்ணியிருக்கிறாரு. புத்தகத்தை சிறப்பாக கொண்டு வந்த தேநீர் பதிப்பகத்துக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த வாய்ப்பை வழங்கிய கலப்பை பதிப்பகத்துக்கும் புத்தகத்தை சிறப்பாக எழுதின கார்த்தி பிரகாசத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.